சேனல். அப்பையிலிருந்து புதிய வீடியோக்கு ஸ்வாகதம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் எனக்கு பணியாரம் கொடுக்க போறோம். இம்மாக்கு வேடிச்சிட்டு வரணும். வேடிச்சிட்டு வரணும். போயிட்டு வரணும். வேடிச்சிட்டு வரணும். இம்மா பின்னியா வரணும்டா. அதாவது சோபி வந்து இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறோம். ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு சாயங்காலம் வந்து மாதம் அனுப்பி விட்டுட்டு இப்போ கூட்டிகிட்டு வரப்போ அதை செய்யலாம். நேற்றே தோசை வந்து சரியில்லை அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணோம், பணியாரம் வாங்கிட்டு வந்துட்டோம். கடையிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டு பணியாரம் சீக்கிரம் ஜீரணம் ஆகுன்றான். அது இப்போ டாக்டர் தான் சொல்லுங்க, இட்லி தோசை பணியாரம் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இட்லி பார்த்தா இல்லை தீர்ந்து போய் சீக்கிரம், அதனால் பணியாரம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ பிள்ளைங்களுக்கு பணியாரமே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க, அதனால் பணியாரம் வாங்கிட்டு வந்துட்டோம். சோஃபி வீட்டில் இருக்கிறா, அது கொஞ்சம் இன்னும் வாமிட்டு வரலாம் இருக்குல்ல, அதனால் இப்போ சரி சாயை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சாயை குடிக்கக்கூடாதுன்ட்டு இருக்காங்க. அதனால் வெறும் பணியாரம் மட்டும் சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுத்துக்குவேன். சார் நீ என்ன போய் படிச்ச நீ மாசால போயிட்டு? நான் இன்னைக்கு வந்து பூச்சூசு இன்னைக்கு முடிச்சிட்டேன். அப்புறம் பி பூ என்னது தா சா நோதி. உனக்கு மேஸ் நான் பூச்சூசு தான் படிச்சேன். பூச்சூசு ஆமா எனக்கு தெரியுமா? நீ சொல்லு சொல்றா பாதியம் தெரியும். உனக்கு பசிக்குது சாத்துக்குடி சாப்பிடுறோம். சரி இப்ப சொல்லு. இப்ப தா ஜி மரிக்கா கத்துவே சரி தெரியலனா தப்பு இல்ல, படிக்கதான் போ. அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் ஜால் அதான் சூப்பர். கை தட்டி சொல்லு. நான் சொல்றேன். அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் ஜால் ரே ஜே ஷீன் ஷீன் ஸ்வாத் துவாத் தைன் நோய் ஐ காய் ஃபா கேப் காஃப் கேப் லாம் மீன் நூன் வாவ் ஹம்சாயா. சூப்பர் 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 சூப்பர். என்ன படிக்கணும் சரியா? நடுவுல விட்டுட்ட ஹா ஹா சொல்லி சொல்லி பழகிட்டே ஒரு பிராக்டிஸ் எடுத்துறது வந்துரும் சரியா? சரி நம்ம மகமா பணியாரம் கொடுக்கலாமா? டைம் ஆச்சு, மணி இப்போ 9 மணி ஆகும் போகுது. மாத்திரை கொடுப்போம் பணியாரம் சாப்பிடுச்சு சரியா? சார் பிளேட்டில் எடுத்து போட்டு பார்ப்போம். சரிங்க. எதுவும் அப்படி கீழே போட்டுறாதா? இந்த குழம்பு ஊற்றிக்கலாமா? இந்த குழம்பு ஊற்றிக்கலாம். இல்லை கேட்டுக்கலாம், நீ அப்படியே முழுசாக கொண்டு வந்துச்சிங்கன்னா நான் கேட்டுக்கொண்டு. 2 பணியாரம் போதுமா இல்லை 3 வேணுமா? 2 போதுமா? கூட போய் போதும் தான் பணியாரம். இந்த ஊரில் பணியாரம். உங்கள் ஊர்லலாம் இருக்கா பணியாரம்? இருக்கா? சரி. ஃபேன் கூட படம் படுத்துட்டு இருக்கிற. சட்னி சாம்பார் தான், வேற என்ன? கறி குழம்பு வேணுமா பணியாரத்துக்கு? வயிறு வலி. பணியாரம் சட்னி சாம்பார் தான் சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிடணும். சரி வாங்கிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் 2 பணியாரமா சாப்பிடணும் மாத்திரை வாங்குறதுக்கு. நான் கொண்டு வரேன். சாம்பார் கொண்டு வர சொன்னா இந்த சாப்பிடு. ஆமாம் நான் சுட்டோம். நான் இப்போ சுட்டோம் பணியாரம் அடுப்படியில். பாத்திரம் சொன்ன அப்படியே கொண்டு வர. சாம்பார் சட்னி அதுக்குள்ள அவசரப்பட்டு ஊற்றிட்டான். சாம்பார் வேணுமா? சாம்பார் சனா சாம்பார் வேணாம், பிரிக்காத சனா பிரிக்காத வேணாம் மூடு. இந்தா இதையும் கட்டி வச்சிரு, கொஞ்சம் சாப்பிடுங்க நீங்கள். என்ன சரியாவல? அதான் குளுக்கோஸ் போடலான்னு இதை வேணான்ற. குளுக்கோஸுக்கும் வயிற்று வலிக்கும் என்ன சம்மந்தம்? இல்லை குளுக்கோஸ் போட்டால் கொஞ்சம் லூஸ் மோஷன்லாம் போச்சுல, அதனால் வயிறு வலி இருக்கும். சரியா மோசம் போக மாட்டேங்குது. அந்த மாத்திரை சாப்பிட்டால ஏதாவது இதாக இருக்குமா? இந்த லோஃபர் நைட்டு சரியா சாப்பிடல, அதனாலதான். வாழைப்பழம் சாப்பிட்டா சரியா போயிடும். ஒழுங்கா கை கழுவுனியா? கழுவிட்டான். ஏன் அவன் எவ்வளோ பாசமாக தரான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நேற்று நல்லாவே இல்லை. நாங்கள் தான் சுட்டோம் கஷ்டப்பட்டு. நீங்க சுட்டா அப்படி வரும். ஆமாம்
ஆனா நம்ப சொல்றீங்க. என்ன என்ன கொடுமை பண்ணிட்டு இருக்குது. சாப்பிடு, ஊட்டி விடுறான்ல சாப்பிடு. அதெல்லாம் இப்ப ஸ்கூல் போகும்போது திங்கு. தண்ணி கொண்டு வா, சன தண்ணி கொண்டு வா. வேகமா வர்றான். தண்ணி கொண்டு வர்றோம். கொண்டப்ப தண்ணி எங்க வச்சிருந்தோம்? எங்கப்பா ஓடுறான்? மின்னல் வேகத்துல வர்றான் வெளியில. என்ன ட்ரம் எல்லாம் கமுத்திடுவானா? புயல் வேகத்துல வரான்பா. பாரு, நீ தண்ணி வேணுன்றப்ப எவ்வளவு வேகமா கொண்டு வந்தான்ப்பா. அதான் பையன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பண்ற? நல்ல சொம்பு தான் அவன் கொண்டு வந்து தரான். நீ அதில் இது பண்ணக்கூடாது. டேய் ஊட்றா. எங்கடா நீ சாப்பிட்ற? குடிக்க தோணுது. பனையாரம் சுட்டு டயர்ட் ஆகிட்டோம் இல்லை சார்? யாருக்கு தெரியும்? பனையாரம் சுட்டவங்களுக்கு தான் தெரியும். நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். எப்படியும் ஒன்று பனையாரம் கிடைச்சி முன்னாடி இங்கே ஊற்றிக்க. அவன் அடுத்து அவன் ரவுண்டு பசிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லை? எல்லாம் நேரம் சாப்பிட்ருப்பான். இப்பயும் அதுவும் பணியாரம் தான். பரோட்டா ஏற்கனவே வயிற்றுல இங்கே ஒருத்தி உட்காந்து இருக்கிற. பரோட்டா வேணும். அது சாம்பார் சட்னி. மாத்திரை சாப்பிட்டல அப்புறம் ஆனையே பிடிச்சி உட்கார வச்ச மாதிரி இருக்கு. சரியாகணும், ஃப்ரீயாகணும். கொஞ்சம் வாழைப்பழம் சாப்பிட்டா. இதோட 3ஆவது நாள் ஆச்சா? எங்க சாங்க தொடச்சிக்கலாம். நீ வை இப்போ. அப்படியே ஊத்து. கேஸ் ஒரு பக்கம் போதுமா? கேஸ் நிறைஞ்சிருக்குமா? இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு எப்படி ஆயிடுச்சு நான் சொல்லிட்டா. ஊர்ல இருக்கும்போது கரெக்டா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு 3 வேளைக்கு. அன்னைக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் நம்ம வீட்டுல சாதனங்களும் இல்ல சொல்லி சமைக்காம போனேன். அப்ப ஏறே பிரச்சனை தான் கேஸ். அது அப்படியே வயிறு உப்பிக்குச்சு. இப்ப எது திங்கினாலும் இவ்வளோண்டு திங்கினா ரொம்ப வயிறு வருது. முந்தானைக்கு சாப்பிட்ட வாழைப்பழம் எல்லாம் தான் வழியில வருது. அந்த பரோட்டா போய் அடைஞ்சிருக்கோம்னா பரோட்டா சாப்பிட கூடாது. இப்பதான் பரோட்டாவான்னு கேட்டேன். மண்டையா வேணுமா கேட்டேன். பரோட்டா சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிடக்கூடாது. அவன் இல்லடா, நீ சாப்பிடலாம். நீ சொல்ல வந்த சொன்ன. சரியா? மறந்துட்டான். பசியில தொப்பி கூட கழட்டாம மறந்துட்டான். இல்லவா? போய் கொச்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அது மட்டும் இல்ல, கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ காணுவதற்கு எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.